Hey everyone, welcome to my YouTube channel Pharma Student. இன்னைக்கு நம்ம வந்து drugs and magical remedies acts and rules பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து மேஜிக்னா என்ன? ஸோ மேஜிக்னு சொல்றது ஒரு மந்திரம் தந்திரம் அதை தான் வந்துட்டு மேஜிக்னு சொல்றோம். இப்போ மேஜிக்னு சொல்ற வேர்டை வச்சு நம்ம இன்னைக்கு ட்ரிக் ஒன்று மேக் பண்ண போறோம். 4ன்னு சொல்ற நம்பரை மேஜிக் நம்பரா வச்சுக்கோங்க. எப்படின்னா 9 - 5 = 4. So 1954 தான் drugs and magical remedies acts and rules வந்துச்சு. அந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மேஜிக் போட்டு நம்மளை வந்துட்டு ஒரு ஃபூல் ஆக்குறாங்க. அப்படின்னா என்னது? 1st April ஃபூல் டே நம்ம சொல்லுவோம். ஸோ 1st April 1955 தான் வந்துட்டு the act came into force. ரூல்ஸுமே அதே தான், 1st April 1955. அப்புறம் அமெண்ட்மெண்ட் பார்த்துட்டோம்னா 1963 அப்போ அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்றப்ப இந்த ஆக்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா டு கண்ட்ரோல் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். மெயினாக இதோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ ப்ரொஹிபிட் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் மேஜிக் ரெமிடிஸ். ஸோ மேஜிக் ரெமிடிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட் பண்ணுது இந்த ஆக்ட். கண்ட்ரோல் அதர் ரிலேட்டட் மேட்டர்ஸ். ஸோ வேற ஏதாவது இது ரிலேட்டடா மேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இந்த ஆக்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா வாட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னா நமக்கு தெரியும், யூஸ்வலா எதர் பேம்ப்ளெட் லீஃப்லெட் இருக்கட்டும், சவுண்ட் வழியா மைக் வச்சு சொல்றதா இருக்கட்டும், இல்லை டிவியில பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா எனி நோட்டீஸ், circular, label, wrapper, documents or any announcement which is made orally or by means of producing or transmitting light, sound or smoke. இதுதான் advertisement. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் மேஜிக் ரெமிடி. மேஜிக் ரெமிடினா நமக்கு தெரியும், அந்த மந்திரம், தாலிஸ்மன்ஸ், கவச்சா, இதுதான் மேஜிக் ரெமிடி. அண்ட் எனி அதர் சார்ம் ஆஃப் எனி கைண்ட் விச் இஸ் alleged to possess the miraculous power for diagnosis, cure, mitigation, treatment or prevention. ஒரு மந்திரத்தை போட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றது என்னது? மேஜிக். இது வந்துட்டு கன்ஃபார்மா அட்வர்டைஸ் பண்ண கூடாது. மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்துட்டு அவங்களா ஏதோ ஒரு பிலீஃபோட போறாங்க பண்ணாங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது தப்பு. நெக்ஸ்ட் ட்ரக்ஸ். நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சதா ட்ரக்ஸ். ஆனா ட்ரக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதும் இட் இஸ் ராங். இதையும் பண்ணக்கூடாது. ஒன்லி மெடிசனல் பிராக்டிஷனர் கிட்ட போறோமா, நம்ம வந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குறோமா, ஃபார்மசில வந்து மருந்து வாங்கி சாப்பிடுறோம், அதுதான். ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ட்ரக்கை பத்தி அட்வர்டைஸ் பண்றது தப்பு, அது பண்ணவும் மாட்டாங்க. சம் கைண்ட் ஆஃப் லைக் மெடிசின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ், அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டிசீஸ்க்கு கொடுக்கற ட்ரக்ஸ் எல்லாம் எப்பயுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது த்ரூ டெலிவிஷன், மாஸ் மீடியா, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? எனிதிங் அதர் தேன் ஃபுட் இஸ் கால்ட் ட்ரக். டு டயக்னோஸ் ஆர் மிட்டிகேட், கியூர், ட்ரீட், இதெல்லாம் தான் ட்ரக்ஸ். அண்ட் இன்டர்னலா யூஸ் பண்றது, எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றது, எதாவது வேணாலும் இருக்கட்டும், whether it is being humans or animals, இது எல்லாமே ட்ரக்ஸ் தான். certain sections. ஸோ certain sections பத்தி பார்க்க போறோம் நம்ம. செக்ஷன் 3ல என்ன சொல்லிருக்காங்கன்னா it is regarded to certain drugs. drugs பத்தி வர்றது செக்ஷன் 3. செக்ஷன் 5ல மேஜிக் ரெமிடிஸ் பத்தி வரும். ஸோ செக்ஷன் 3ல வந்துட்டு அந்த certain drugs which has been prohibited for the treatment of certain disease or disorder, இதுதான் வந்துட்டு செக்ஷன் 3ல இருக்கும். அந்த ட்ரக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ட்ரக்ஸோட என்னது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோஹிபிட் பண்றது செக்ஷன் 4. செக்ஷன் 5 இதே பாயிண்ட் தான், பட் ஃபார் மேஜிக் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 5. prohibition of advertisement of magic remedies for the treatment of certain disease and disorder. so section 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா prohibition of import into and export from India of certain advertisements. நம்ம ப்ரோஹிபிட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் இந்தியா விட்டு வெளியே போச்சுனாலும் இல்ல வெளியே இருந்து இந்தியாக்குள்ள வராதும் தப்பு. அதை கண்ட்ரோல் பண்ற செக்ஷன் செக்ஷன் 6. which advertise, இப்ப நம்ம ப்ரோஹிபிட் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னா the thing which makes false claim for the drug. ஒரு ட்ரக்கை பத்தி ஃபால்ஸ் கிளைம் ஆச்சுன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது.
directly or indirectly gives false impression regarding the true character of drug. ஒரு ட்ரக்கை பத்தி நமக்கு வந்துட்டு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் கொடுக்கறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. The procurement of miscarriage in women or prevention of conception in women. ஒரு விமனோட பிரெக்னன்சி பத்தி வர எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதுக்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ் பத்தி எதுவுமே அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் பீன் prohibited. Maintenance or improvement of capacity of human beings for sexual pleasure. இந்த மாதிரி ட்ரக்ஸையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. It is prohibited. Diagnosis, cure, mitigation, prevention, treatment of any disease mentioned in Schedule J. Schedule J ல இருக்கிற certain list of drugs அத பத்தி என்னது advertise பண்ணது it's being prohibited. Next பார்த்தோம்னா certain advertisements are being still made for this drugs and all. Okay, certain advertisements இப்பயும் வந்துட்டு தான் இருக்கு ட்ரக்ஸ்க்கு. ஆனா வந்துட்டு மாஸ் மீடியால வரதில்ல. இட் இஸ் த்ரூ ஜேர்னல்ஸ் ஆர் லீஃப்லெட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வந்துட்டு வருது, யாருக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இட் கண்டென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ரெக்வயர்ட் பை ஒன்லி ஆர்எம்பி, தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். இவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இந்த லீஃப்லெட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ல இருக்கும். அதில் வந்துட்டு தெராபியூட்டிக் இண்டிகேஷன், அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்றதை பத்தி தெராபியூட்டிக் இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டோசேஜ், அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், என்ன டோசேஜ், என்ன டோஸ், என்ன அதெல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கூட அதில் மென்ஷன் ஆயிருக்கும் இந்த லீஃப்லெட்ஸ்ல. Precautions and interactions are being also mentioned. அது only registered medical practitioner and medicine field இருக்கவங்களுக்கு அது it will be understanding. Next வந்து பார்த்துட்டோம்னா journals, journals ஓகேங்களா. journalsல என்ன இருக்குன்னா advertisement should not be false or misleading or a lie. journalsல வந்து நம்ம ட்ரக்ஸ் பத்தி there will be advertisements and அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னா ஃபால்ஸா இருக்கக்கூடாது, மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதை எடுத்து படிப்பாங்க ஜேர்னல்ஸ்னு சொல்றப்ப. எப்பயுமே அது மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாது. பிரைஸ் லிஸ்ட் அண்ட் சர்டன் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லாட்டி இம்போர்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட பிராண்ட்ஸ்க்கு தே வில் மேக் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, தே வில் மேக் ஆட்ஸ். ஸோ அந்த ஆட் வந்துட்டு இட் கண்டெய்ன்ஸ் பிரைஸ் லிஸ்ட், தெராபியூட்டிக் இண்டெக்ஸஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா அஃபென்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ்ல அஃபென்ஸ் யார், எனி ஒன் யார் பண்ணாலுமே அந்த அஃபென்ஸ்க்கு this is going to be the penalty. So first conviction பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6 months imprisonment or fine, இல்லாட்டி ரெண்டுமே 6 months imprisonment இருக்கலாம், fine ரெண்டுமே இருக்கலாம். செகண்ட் கன்விக்ஷன்ல 1 year of imprisonment and or fine and both. Anything could be possible. So thank you for watching this video. Like, share, subscribe to Pharma Student YouTube channel. Bye.